our channel Mom and Me. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எங்க வீட்டு மாடி தோட்டத்தோட 3வது பகுதி. வீட்லயே மாடி தோட்டத்துல மஸ்க் மிலான் அதாவது கிருணி பழம் எப்படி வளர்க்கலாம் அதுக்கான டிப்ஸ் அண்ட் அம்மா ஃபாலோ பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அம்மா இப்ப நமக்கு ஷேர் பண்ண போறாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வெல்கம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், நான் உங்கள் சத்யா. எங்கள் மாடி தோட்டத்தில் கிருணி பழம் விளைஞ்சி பழுத்துருச்சு. அதை நான் இப்போ பறிக்க போகிறேன். இந்த கிருணி பழம் விதையை நான் கடையிலலாம் வாங்கலை. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பழத்தில் இருக்கிற விதையை எடுத்து காய வச்சு நாங்கள் விதை போட்டோம். இப்போ கிருணி பழம் நல்லா வளர்ந்து பழுத்துருச்சு பாருங்கள். கிருணி பழம் பொறுத்த வரைக்கும் பழம் நிறையா காய்க்கணும்னா நான் எப்பயுமே எரு போடுவேன். கடலை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் ஊற வச்சுட்டு அந்த கரைசலை எல்லா செடிக்கும் நான் ஊற்றுவேன். காய் பழம் நல்லா காய்க்கும். செடியில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நான் 1 லிட்டர் தண்ணியில் 1/2 ஸ்பூன் வேப்பெண்ணெய் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். இதை நான் வாரத்துக்கு ஒரு தடவை நான் செய்வேன். பூச்சிலாம் வராது. இங்கே பாருங்கள், பிஞ்சு விட்டுருக்கு. கிருணி பழம் பூக்க ஆரம்பித்த பிறகு செடிக்கு நிறைய சத்து தேவைப்படும். அதுக்கு வாழைப்பழத்தோலை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை நான் செடிக்கு ஊற்றுவேன். இப்படி பண்ணுறப்ப செடி நல்லா சத்தாக வளருங்க. இங்கே இன்னொரு பழம் இருக்குது பாருங்கள். செடியில் பூ வைக்கிறப்ப பூ உதிராமல் இருக்கிறதுக்கு புளிச்ச மோரை நான் தண்ணியில் கலந்து வாரத்துக்கு ஒரு முறை நான் ஊற்றுவேன். பழத்தை இப்போ நான் பறிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக மாடி தோட்டத்தில் பழம் கிடச்சிருக்கு. அடுத்து நான் இதை வச்சு ஜூஸ் போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ கட் பண்ணியிருக்கேன். நல்லா பழுத்து இருக்குது பாருங்கள். இந்த பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்க பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கிருணி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லேயே மாடி தோட்டத்தில் விளைஞ்ச பழத்தை இப்படி செஞ்சு சாப்பிட்றப்ப தனி சந்தோஷம் கிடைக்குதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.